செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகையானாய் காரிகையே. அத்தியாயம் 29. ரவிச்சந்திரனிடம் சொல்லியது போல சொல்லி பார்க்கிறேன் என்று சொல்லாமல் அழைத்து வருவதாக சொல்லிவிட்டேன் என்று வினோதன் சொல்ல அவனை முறைத்து கொண்டிருந்தாள் பிரதன்யா. அவனுக்கு தெரியும், ரவிச்சந்திரனிடம் பேசியது போல் அவன் சொன்னால் அவள் முடிவு என்னவாக இருக்கும் என்று. மனைவி தாய் வீடு செல்லாமல் இருக்கும் காரணம் தானாக இருப்பதை அவன் விரும்பவில்லை. ஏன் அப்படி சொன்னீங்க? என்னால் எல்லாம் அங்கே போக முடியாது என்றாள் முறைப்பாக. நான் சொல்லிட்டேன், நாங்கள் வரோன்னு. என் வார்த்தையை காப்பாற்றுறதும் காப்பாற்றாமல் போகிறதும் உன் விருப்பம் என்று பேச்சை முடித்து கொள்ள பார்த்தான். உண்மையை சொல்லுங்க வினோ, அழைப்பு உங்களுக்கு ஸ்பெஷலாக வச்சாரா என்னோட அப்பா? அதாவது மருமகன் தான் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு வருந்தி கூப்பிட்டாரான்னு கேட்டேன் என்றாள். அவள் கேள்விக்கு வினோதனால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. ரவிச்சந்திரனின் அழைப்பு எப்படி இருந்தது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன? மகள் வீட்டிற்கு வரவேண்டும் என்று கொசுராகத்தான் அவனுக்கும் அழைப்பு என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. புரிந்ததை மனைவியிடம் கூட காட்டிக்கொள்ள விரும்பவில்லை அவன். என்னையும் தான் வர சொன்னாரு, நாம போகிறோம், அவ்வளவுதான் பேச்சு என்று முடித்து கொண்டான். அவனின் மழுப்பலான பதிலே அவளுக்கு உண்மையை எடுத்துரைத்து விட்டது. வேண்டாம் வினோ என்று அவள் மறுப்பாக சொல்ல வர, உனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு சொல்லு, அன்னைக்கு கடையை முரளியை கொஞ்சம் நேரம் பார்த்துக்க சொல்லிட்டு நானும் வரேன், நாம் போயிட்டு வந்துடலாம் என்று அவளை மேலே பேச விடாமல் சொன்னவன் எழுந்து கையுடன் சாப்பிட்ட தட்டையும் கழுவி வைத்துவிட்டு மாடி ஏறினான். அவனை முறைத்து பார்த்தாலும் பிரதன்யாவின் உதடுகளில் புன்னகை தவழ்ந்தது. கணவன் பேசிய விஷயம் பிடிக்கவில்லை என்றாலும் பேசிய விதம் பிடித்திருந்ததால் வந்த புன்னகை அது. 2 நாட்கள் சென்ற நிலையில் இருவரும் பிரதன்யாவின் பிறந்த வீட்டிற்கு கிளம்பினர். அதுவும் வினோதன் வாங்கியிருந்த வண்டியில். பழைய வண்டிதான். கடைக்கு வந்த கஸ்டமர் ஒருவர் அவரின் வண்டியை விற்க நினைக்க பழைய வண்டியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று வாங்கியிருந்தான் வினோதன். அதற்கே தேவையில்லாத செலவுதான். வேலையும் நிறைய இழுத்து வைத்தது. ஆனால் தான் மனைவியின் வண்டியை உபயோகித்ததால் அவள் வெளியே செல்ல சில நேரம் சிரமப்பட்டதை கண்டதால் செலவை நினைக்காமல் வாங்கிவிட்டான். இருவரும் அந்த வண்டியில் சென்று இறங்கினர். அவர்கள் வருவதை ரவிச்சந்திரனிடமும் சொல்லியிருக்க அவரும் கடையிலிருந்து வந்து காத்திருந்தார். வாங்க வினோ, வா தன்யாமா என்று ரவிச்சந்திரன் இருவரையும் வரவேற்க, தன்யா வா வா என்று மகளின் கையை பிடித்து அவளை மட்டும் ஆசையாக வரவேற்றார் சுகன்யா. அம்மா தன் கணவனை வரவேற்காதது பிரதன்யாவிற்கு சுருக்கென்று இருந்தது. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் என்பது போல் கணவனை உறுத்து பார்த்தாள். அவனோ அவள் பார்வையை கண்டு கொள்ளாதது போல திரும்பிக் கொண்டான். மகளின் பார்வை தந்தையையும் முறைக்க மறக்கவில்லை. அவரோ மன்னிப்பான பார்வை மகளை பார்த்து வைத்தார். கூடவே மனைவியின் செயலில் அவருக்கும் சங்கடமாகி போனது. இதற்கு வினோதன் வரும்போது சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மனைவியிடம் கண்டிப்பாக சொல்லியிருந்தார். ஆனால் சுகன்யா இவனுக்கெல்லாம் நாம் மரியாதை தருவதா என்பது போல நடந்து கொண்டார். இருவருக்கும் சிற்றுண்டியும் காஃபியும் தரப்பட வினோதன் நாசூக்காக மறுத்துவிட அன்னை தந்தையிடம் பேசிக் கொண்டிருப்பது போல பிரதன்யாவும் தவிர்த்து விட்டாள். வினோதனுக்கு அங்கே ஒன்றுவது கடினமாக தெரிய, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, இங்கே பக்கத்தில் ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று பிரதன்யாவிடம் சொல்லிவிட்டு அவள் மறுப்பதற்கு இடம் கொடுக்காமல் வெளியேறிவிட்டான். அவன் சென்றதும், அவனுக்கு திமிரு பாத்தியாடி, ஒரு வாய் காஃபி கூட குடிக்கல, கொஞ்சமாவது மரியாதை தெரியுதா என்று சுகன்யா ஆரம்பிக்க, அம்மா என்று அதட்டினாள். மரியாதையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? வீட்டுக்கு வந்த மனுஷனை வாங்கன்னு கூட நீங்கள் கூப்பிடல, அப்புறம் எப்படி நீங்கள் கொடுக்கறத குடிப்பாரு என்று கோபமாக கேட்டாள். அதான் வந்துட்டார்ல, இதில் என்ன வாங்கன்னு கூப்பிட இருக்கு என்று சுகன்யா அலட்சியமாக கேட்க, இப்படி அவமானப்படுத்த தான் எங்களை வீட்டுக்கு வர சொன்னீங்களாப்பா என்று தந்தையின் மீது அவளின் கோபம் பாய்ந்தது. என்னம்மா அவமானம், அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், விடு என்றார் சமாதானமாக. உங்களுக்கு மட்டும் ரொம்ப தெரியுமாப்பா
என்று நிதானமாக கேட்டாள். தன்யாம்மா, என்னடா? வேற எப்படி கேட்க சொல்றீங்கப்பா? வினோ இந்த வீட்டு மாப்பிள்ளை. ஆனால் நீங்களும் அம்மாவோ அந்த மரியாதையை அவருக்கு தந்தீங்களா என்ன? நான் தான் வாங்கன்னு கூப்பிட்டேனே தன்யாம்மா. மகள் கோவத்தை பார்த்து பரிதாபமாக கேட்டார். வாங்கன்னு கூப்பிட்டீங்க, ஆனால் எப்படி கூப்பிட்டீங்க? அந்த அர்ஜுன் கூட எனக்கு கல்யாணம் முடிவானதுமே நீங்கள் அவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் இப்போது வினோ உங்களுக்கு மாப்பிள்ளையாக இருக்கார். ஆனால் நீங்கள் ஒரு முறை கூட அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிடலையே என்று குற்றம் சாட்டினாள். மகள் இவ்வளவு நுணுக்கமாக கவனிப்பாள் என்று எதிர்பாராமல் தடுமாறினார் ரவிச்சந்திரன். மகளுடன் வினோதனுக்கு திருமணம் முடிந்துவிட்டாலும் அவரால் முழு மனதோடு மாப்பிள்ளையாக வினோதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதே உண்மை. மகளுக்காக மட்டுமே அவனிடம் சகஜமாக பேச முயன்றார். ஆனாலும் அவன் தன்னிடம் வேலை பார்த்தவன் தானே என்றுதான் உள்ளுக்குள் அவருக்கு எண்ணம் இருந்தது. பேரை சொன்னா என்னம்மா, மரியாதை குறைவா ஒன்றும் நடந்துக்கலையே என்றார் சமாளிப்பாக. இந்த சமாளிப்பெல்லாம் வேண்டாம்பா. இதே வினோ இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா நீங்கள் எப்படி நடத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்பா என்றாள் அழுத்தமாக. அவர் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி போனார். நீ என்னடி அப்பாவையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, அந்த ஆளோட தகுதிக்கு நாங்கள் நடந்துக்கிறதே அதிகம்தான். படிப்பில்லை, பார்க்குற வேலையும் சரியில்லை, ரொம்ப லோக்கலாக சாதாரண மெக்கானிக் வேலை, அதுவும் கடையும் சொந்த கடை இல்லை, நீ தான் காசு போட்டு வச்சு கொடுத்த கடை. அது மட்டுமா, வீட்டு செலவையெல்லாம் யார்? அந்த ஆள் சம்பாதிக்கிற காசுக்கு கண்டிப்பாக வீட்டு செலவுக்கு காசு பத்தாது, நீ தான் செஞ்சுக்கிட்டு இருப்ப. அந்த பொண்ணு ஒருத்தி தங்கச்சின்னு இருக்காளே, அவள் இப்போ காலேஜ் சேர காசு எங்கேருந்து வந்தது? உன் காசு தானே? எவ்வளோ செலவு செஞ்ச நீ? இப்படி எல்லாமே உன்கிட்ட இருந்து பிடுங்குற மனுஷனை ஒய்யாரத்தில் தூக்கி வச்சு மாப்பிள்ளைன்னு கொண்டாடணுமாமா என்று சுகன்யா பேசிக்கொண்டே போக பிரதன்யாவின் முகம் ஜிகு ஜிகுவென்று சிவந்து போனது. போதுமா, நிறுத்துங்க என்று வீடே அதிரும் அளவு கத்திய கத்தலில் சுகன்யா பயத்துடன் மகளை பார்த்தார். உங்களுக்கு என்ன தெரியும் வினோவை பற்றி? படிப்பில்லைன்னா என்ன? வினோக்கு உழைப்பு இருக்கு. படிப்பில்லைன்னு யாரையும் மட்டமாவோ மரியாதை குறைவாவோ நடத்த தெரியாது அவருக்கு. அந்த கடையை பற்றி சொன்னீங்களே, அதுக்கு நான் செலவு செஞ்ச பணத்தை எல்லாம் இப்போ நான் அவர் ஒய்ஃப் தானே, எதுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்காம மாதம் எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வீட்டுக்கு ஒரு பைசா செலவு செஞ்சாலும் அந்த காசையும் எனக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரோஹிணி முழுக்க முழுக்க அவளோட அண்ணன் சம்பாதிச்ச காசில் படிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்காக அவர்கிட்ட நான் சண்டை கூட போட்டேன். அப்படியும் என் பணத்தை வாங்க மாட்டேன்னு உறுதியாக இருக்கார். அவரை போய் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் கூட நினச்சேன் வினோ என்னை மனைவியாக நினச்சா இப்படி எனக்கு பணத்தை திருப்பி தருவாரான்னு, என் பணத்தை வீட்டு செலவுக்கு வாங்க மறுப்பாரான்னு. இப்படி செய்கிறாரேன்னு நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் இப்போ தான் வினோ ஏன் அப்படி பிடிவாதமாக எனக்கு பணத்தை திருப்பி தந்தாரு, என்கிட்ட பணம் வாங்க மாட்டேங்கிறாருன்னு புரியுதே. இதோ நீங்கள் சொல்லி காட்டிட்டீங்கல்ல, எந்த பேச்சு வினோ வரக்கூடாதுன்னு பயந்து என் பணத்தை மறுத்தாரோ அதையே சொல்லி காட்டிட்டீங்கம்மா. உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலம்மா. அவரை உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்கள் மகளோட ஹஸ்பண்டுன்னு மரியாதை கொடுக்கணும்னு கூட உங்களுக்கு தோணலைல்ல? அப்போ என்னையும் நீங்கள் உங்கள் மகளாக நினைக்கல, அதனால தான் உங்கள் பேச்சு இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், நான் உங்கள் மகளாக இல்லாமலே போய்க்கிறேன், இனி நான் இங்கே வரவே மாட்டேன் என்றவள் கோவத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். ஐயோ தன்யா, அப்படியெல்லாம் இல்லடி, அம்மா ஏதோ ஆதங்கத்தில் பேசிட்டேன், போகாதம்மா நில்லு என்று கெஞ்சி கொண்டே மகள் பின்னால் ஓடினார் சுகன்யா. எம்மாடி, உன் அம்மா பேச்சை பற்றி உனக்கு தெரியாதா? வழக்கம் போல் அம்மா கிட்ட உரிமையாக சண்டை போடுறா, இப்படி கோவமாக போகாதம்மா, நான் வினோ கிட்ட நல்லா பேசுகிறேன், நில்லுமா என்று ரவிச்சந்திரனும் மகளின் பின்னால் ஓடினார். விறுவிறுவென நடந்து கொண்டிருந்தவள் சட்டென்று நின்று, மரியாதையெல்லாம் மனசுல இருந்து வரணும்பா, நான் சொல்லி வரக்கூடாது என்றவள் திரும்பவும் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். நில்லுமா, ஐயோ சொல்லுங்களேன், நில்லுமா என்று கெஞ்சி கொண்டு வந்த இருவரையும் சட்டையே செய்யவில்லை. அப்போது வெளியே சென்றிருந்த வினோதன் பைக்கில் வர, என்ன தன்யா, என்ன ஆச்சு என்று கேட்டவன் அங்கிருந்த சூழ்நிலையை ஆராய்ந்தான். ரவிச்சந்திரனும் சுகன்யாவும் வருத்தமாக இருக்க பிரதன்யா அதீத கோவத்துடன் இருந்தாள். வினோ, இல்லை மாப்பிள்ள, நீங்களாவது சொல்லுங்களேன், இனி இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக போறா என்றார் ரவிச்சந்திரன். என்ன தன்யா இது? அவன் மனைவியிடம் கேட்க, அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியாமல் அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு வராதீங்க வினோ, ப்ளீஸ், கிளம்பி போகலாம் என்று அவனிடமும் பாய்ந்தாள்.
என்ன பேசினா என்ன, அப்பா அம்மா தானே பேசினாங்க, அதுக்கு இப்படி தான் கோவப்பட்டு வர்றதா? உள்ள போ என்றான் அமைதியாக. ஐயா நல்லவரே, நீங்கள் நல்லவராகவே இருங்க, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. இப்போ வரீங்களா இல்லை நான் நடந்தே வீட்டுக்கு போட்டுமா என்று கேட்டவள் செயல்படுத்தும் விதமாக அவனை தாண்டி ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். தன்யா நில்லு என்று குரல் கொடுத்தவன், நான் அப்புறம் தன்யாவை பேசி சமாதானம் செஞ்சு கூட்டிக்கிட்டு வரேன் சார் என்று ரவிச்சந்திரனிடம் அவசரமாக சொன்னவன் வண்டியை திருப்பிக் கொண்டு மனைவியிடம் சென்றான். பிரதன்யா ஏதோ கோபமாக பேசவும் வினோதன் அதற்கு ஏதோ சமாதானம் செய்து அழைத்து போவதையும் பார்த்து கொண்டே நின்றனர் ரவிச்சந்திரனும் சுகன்யாவும். என்னங்க இந்த பொண்ணு இப்படி கோவப்பட்டுட்டு போகுது? நான் எப்பவும் போல தானே பேசினேன், இவளுக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது என்று கேட்டார் சுகன்யா. இனி அப்படிலாம் பேசக்கூடாது சுகன், இனி வினோவை வச்சு தான் நமக்கு நம்ம பொண்ணு என்றார் ரவிச்சந்திரன். இது என்னங்க கொடுமையாக இருக்கு, அவன் நம்ம பொண்ணுங்க, நேத்து வந்தவனுக்காக நம்மளையே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாளே. திரும்ப தப்பு பண்ணுற சுகன், நம்ம பொண்ணு இப்போ ஒருத்தரோட மனைவி, நம்ம பொண்ணு நல்ல மனைவியாக இருக்க நினைக்கிறா, அதை நம்ம கெடுக்காமல் இருக்கணும். அதே விவரமே இல்லாத பொண்ணுனா நீ பேசின பேச்சுக்கு மனசு குழம்பி அவள் வாழ்க்கையே சிக்கலாக்கியிருப்பா. அப்படி மட்டும் நடந்தா நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகியிருக்குன்னு சொல்லு. இனி வினோவை வச்சு தான் நம்ம பொண்ணு நமக்கு, அதை நீ மறக்காம இரு. இனி நீ இப்படியே வினோவை பேசிக்கிட்டு இருந்தா நம்ம பொண்ணு நமக்கில்லை என்றார் தெளிவாக. நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம பொண்ணுக்கு அந்த வினோ மேட்சே இல்லைங்க, சுகன்யா வருத்தமாக சொல்ல. இனி மேட்ச் இல்லைன்னு நாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்களுக்குள்ள மேட்ச் ஆயிடுச்சு. வினோவுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம பொண்ணுக்கு வசதி பத்தாதுன்னு சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீடாக இருந்தாலும் அவளுக்கு வசதியாக இருக்கட்டும்னு அதில் குடி வச்சிருக்காரு. நம்ம மக சொன்னதை கேட்டதானே, அவள் கடைக்கு கொடுத்த காசையெல்லாம் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காராமா. இந்த காலத்தில் யார் அப்படி இருப்பா? மனைவியோட காசுன்னு உரிமை கொண்டாடிட்டு போகாமல் அவர் இருக்கிற நிலைமையிலையும் திருப்பி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம். நாம் வீட்டோட மருமகனாக வச்சுக்கலான்னு பேசினதை கேட்டுட்டு தான் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே இந்த வீட்டை விட்டு போயிருப்பார் போல இருக்கு. வசதி இல்லைன்னு இங்கே வந்து உட்கார நினைக்காம சுயமாக இருக்க நினைக்கிறாரு. அதுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். இனி தேவையில்லாமல் வார்த்தையை விடாத. என் பக்கமும் தவறு இருக்குது, மாப்பிள்ளைன்னு நானும் உரிமை கொண்டாடி இருந்தா நம்ம பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டா. நாம் அவர்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறத வச்சு தான் அவள் கோபமும் குறையும். இனி பார்த்து இருந்துக்க என்று கணவன் சொன்னதும் புரிந்தது என்பது போல தலையை அசைத்தார் சுகன்யா. மகள் இனி இங்கே வரவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றது அவரை பாதித்திருந்தது. மகள் நல்லபடியாக வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பேசினாரே தவிர அவள் மீதோ வினோதனின் மீதோ அவருக்கு எந்த வருத்தமும் இருக்கவில்லை. தன் பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் கணவனுடன் வீட்டிற்குள் சென்றாள் சுகன்யா. அங்கே வினோதனுடன் வண்டியில் சென்று கொண்டிருந்தவளுக்கு இன்னும் கோபம் குறையவில்லை. எதுக்கு இவ்வளோ கோபம் தன்யா என்று கேட்ட கணவனுக்கு பதில் சொல்லாமல் உரு என்று இருந்தாள். இதே கோபத்துடன் அவளை வீட்டிற்கு அழைத்து செல்ல விரும்பாமல் வழியில் இருந்த ஒரு கோவிலின் முன் வண்டியை நிறுத்தினான். இங்கே ஏன் நிறுத்துறீங்க, வீட்டுக்கு போங்க என்றாள். ஆட, கோவத்தை குறைங்க மேடம், வாங்க உள்ளே போலாம் என்று கேலியாக சொன்னவனை முறைத்து கொண்டே இறங்கினாள். உள்ளே சென்று சன்னிதானம் பக்கம் செல்லாமல் அங்கிருந்த மண்டபத் தூணின் அருகில் சென்று அமர்ந்து விட்டாள். வினோதனும் அவள் அருகில் அமர்ந்தான். அவன் முகத்தை பார்க்காமல் எங்கோ பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவள் கையை மெல்ல பற்றி தன் கைக்குள் அடக்கி கொண்டான். என்னம்மா ஆச்சு, எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க என்று மென்மையாக கேட்டான். அவன் கையின் ஸ்வரிசமும் அவன் குரலில் இருந்த மென்மையும் அவளை அமைதியாக்க முயன்றது. அவ்வளவு நேரம் விரைப்பாக இருந்தவளின் கண்கள் லேசாக கலங்க ஆரம்பித்தது. என்னெல்லாம் பேசிட்டாங்க தெரியுமா? என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களை போய் என்றவள் மேலே பேச முடியாமல் கலங்கினாள். தன்யா, நீ அழறதா? நோ, அழாதரா, நான் தாங்க மாட்டேன். அதுவும் எனக்காக நீ அழறத தாங்கவே மாட்டேன் என்றவன் கோவிலில் அமர்ந்திருப்பதால் அவள் கண்களை துடைக்க முடியாமல் அவளின் கையை அழுத்தி கொடுத்தான். என்னதானே பேசினாங்க, பேசினா பேசிட்டு போட்டோம், இதுக்கு போய் நீ கலங்கிக்கிட்டு என்றான் சமாதானமாக. நோ, பேசக்கூடாது, யாரும் உங்களை பேசக்கூடாது, பேசனா விடமாட்டேன் என்றாள் தீவிரமாக. வினோதனின் மனம் நெகிழ்ந்து போனது. இந்த அன்புக்கு நான் தகுதியானவன் தானா என்று அவள் கண்களை பார்த்து கொண்டே நெகிழ்ந்த குரலில் கேட்டான். தானும் அவனை கூர்ந்து பார்த்தவள்,
ஸோ இதுதான் உங்களுக்குள்ள இருந்து குடையுது இல்லையா என்று கேட்டாள். நீங்கள் என்னை விட்டு தள்ளி இருக்கிறத பார்த்து ஏன் இப்படின்னு எனக்குள்ளேயே நிறைய நாள் குழம்பியிருக்கேன். ஆனால் மற்றவங்க சொல்கிறது போல நீங்களே உங்களை தாழ்த்திக்கிறீங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல வினோ என்றாள் ஆதங்கமும் கோபமுமாக. அவளை விட்டு சென்று கொண்டிருந்த கோபம் மீண்டும் அவளிடமே வந்து அமர்ந்து கொண்டது. இல்லை இல்லை தன்யா, அப்படி இல்லை என்று வினோதன் ஏதோ சமாதானம் செய்ய வர, சரிதான், உனக்கு அடிமையாக ஒருத்தன் வேணும்னு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன போல இருக்கே. உன் வீட்டு டிரைவர் உனக்கு நல்லா அடிமையாக இருப்பான், பெஸ்ட்டு சாய்ஸ் தான் என்று நக்கலாக சொல்லிக்கொண்டே அங்கே வந்தான் அர்ஜுன். அத்தியாயம் 30. தங்கள் பேச்சில் திடீரென குறுக்கிட்டவனை யாருடா அவன் என்பது போல பார்த்தாள் பிரதன்யா. அர்ஜுனை பார்த்தவள் இருந்த கோவத்துடன், இன்னும் உச்சியில் ஏறிய கோவத்துடன் எழுந்தவள், மைண்ட் யோர் வேர்ட்ஸ் மிஸ்டர் என்று அதட்டினாள். என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் சரியாக தான் இருக்கு. போயும் போயும் உன் வீட்டு வேலைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்கிட்ட இதுக்கு மேலே புது வார்த்தைங்களையா கண்டுபிடிச்சு பேச முடியும் என்று கிண்டலாக கேட்டவனை கடுமையாக முறைத்தாள். ஹலோ, யார் மன்னி? என்னோட வாழ்க்கையை விமர்சிக்க நீ யாரு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு இங்கே நின்று நீ பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா போயிடு என்று மிரட்டினாள். நான் யாரா? அன்னைக்கு மணமேடையை விட்டு நான் மட்டும் எழுந்து போகாமல் இருந்திருந்தா அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் நான் யாருன்னு. அதான் நீ எழுந்து போயிட்டல்ல மேன், அதோட உன்னோட சாப்டர் முடிஞ்சிச்சு. போ, இதுக்கு மேலே என்கிட்ட நின்று பேசினா அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னியே என் வேலை, அது எப்படி இருக்கும்னு காட்ட வேண்டியதாக இருக்கும் என்று அவனை பேச விடாமல் கடுமையாக மிரட்டினாள். அவளின் மிரட்டில் ஒரு அடி பின்வாங்கினான் அர்ஜுன். தன்யா, ஏன் இவ்வளோ டென்ஷன்? அமைதியாக இருமா என்றான் வினோதன். என்னாச்சு அர்ஜுன், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்றபடி அங்கே வந்தார் அவனின் அன்னை லதா. இதோ இந்த திமிர் பிடிச்சவகிட்டதாம்மா. நல்ல வேலைம்மா அன்றைக்கி நான் கல்யாணத்தை நிறுத்தினேன். இவளுக்கு இருக்கிற திமிருக்கு கண்டிப்பாக நம்ம குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கோம் என்று அர்ஜுன் சொல்ல, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க சார். என் ஒய்ஃபால் குடும்பம் அழிஞ்சிருமா? என்ன பேச்சு இது? படித்தவன்னு பெருமையாக மாற தட்டிக்கிட்டா மட்டும் போதாது, படித்தவன் மாதிரி நடந்துக்கவும் தெரியணும். என் ஒய்ஃப் அநாகரிகமாக பேச தான் உங்கள் படிப்பு சொல்லி கொடுத்ததா என்று இப்பொழுது வினோதன் கோவத்துடன் பேசினான். ஏய், நீ சாதாரண ஒரு டிரைவரு, என்னையே பேசுவியா நீ என்று அர்ஜுன் கத்த, ஷ், இது கோவில், இங்கே கத்தக்கூடாது மேன். நீ தப்பாக சொல்கிற. என் ஹஸ்பண்டு டிரைவர் இல்லை, மெக்கானிக். என்ன இந்த வேலையும் கேவலம்னு சொல்லுவியா? அப்படி சொல்கிற ஆள் தானே நீ. ஆனால் அதை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. உன் அப்பா வச்ச கடையில் தான் நீ முதலாளியாக உட்காந்துக்கிட்டு இருக்க. ஆனால் நானும் என் வினோவோ எங்கள் சொந்த முயற்சியில் முன்னுக்கு வந்தவங்க. அதை பற்றி பேசக்கூட உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. வேஸ்ட்டு ஃபெலோ. உன்கிட்ட பேசுறது கூட எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. வாங்க வினோ போகலாம் என்று கணவனின் கையை பிடித்து வெளியே அழைத்து சென்றாள் பிரதன்யா. நல்ல வேலைடா, மணமேடையிலையாவது உனக்கு புத்தி வந்து கல்யாணத்தை நிறுத்தின. இங்கே பாரு, அவள் புருஷனை அடிமை மாதிரி எப்படி இழுத்துக்கிட்டு போகிறா. அவனும் வெக்கமே இல்லாமல் அவள் இழுத்த இழுப்புக்கு அடிமை மாதிரியே போகிறான். இதெல்லாம் நடக்காமல் நீ தப்பிச்சிட்ட என்று மகனிடம் லதா சொல்ல, ஆமாம்மா என்று தலையை ஆட்டினான் அர்ஜுன். அடிமைத்தனம் மட்டும்தான் கட்டுப்படுத்தும் என்று யார் சொன்னது? அன்பும் கட்டுப்படுத்தும். அது அடிமைத்தனம் இல்லை, அன்பு என்று அவர்கள் இருவருக்குமே புரியவில்லை. வினோதனும் பிரதன்யாவும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். கோவத்தை குறைச்சிக்கணும்னு கோவிலுக்கு போனால் அங்கே கண்டவன் எல்லாம் வந்து பேசுகிறான் ச்சே என்று முனகிக்கொண்டே தான் கட்டியிருந்த சேலையை கழற்றி எறிந்துவிட்டு வீட்டில் அணியும் பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறினாள். வினோதனும் அங்கேதான் அமர்ந்திருந்தான். அவனை கண்டு கொள்ளாமல் அவள் உடையை மாற்ற அவனோ உடனே கண்களை மூடிக்கொண்டான். அதை பார்த்து அவளுக்குள் இன்னும் கோபம் வந்தது. அட நல்லவரே, கண்ணியமானவரே, கண்ணை தரங்க என்று அதட்டினாள். வினோதன் மெதுவாக கண்களை திறந்து பார்த்து அவள் உடையை மாற்றிவிட்டாள் என்று தெரிந்த பிறகுதான் நன்றாக விழிகளை திறந்தான். இடுப்பில் கையை வைத்து அவனை கடுமையாக முறைத்து பார்த்தாள். என்ன தவிர வேற யாரையாவது சாருக்கு முழுசா பார்க்குற என்ன இருக்கா என்ன என்று நக்கலாக கேட்டாள். சேச்ச, என்ன பேச்சு இது தன்யா என்று பதறினான். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அதட்டினாள். எனக்கு எல்லாமே, என்னோட எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் என்றான் ஆத்மார்த்தமாக. அவனின் பதிலில் அப்படியே தளர்ந்தாள். அப்புறம் எதுக்கு கண்ணை மூடினீங்க? உனக்கு வெக்கமாக இருக்கும்னு தான்
என்று உதட்டில் தவழ்ந்த புன்னகையுடன் சொன்னான். அட ஜோக்கு, ஆனால் எனக்கு சிரிப்பு தான் வரல என்றாள் கடுகடுவென்று. கூல் தன்யா, உன்னோட கூல் எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொல்வியா? உனக்கு இல்லையா? வா, இங்கே வந்து இப்படி அமைதியாக உட்காரு. அவளின் கையை பிடித்து தன் அருகே அமர வைத்து கொண்டான். உனக்கு என்ன கோவம்? இப்போ பொறுமையாக சொல்லு பார்க்கலாம். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் பேசு என்றான் அமைதியாக. கோவப்படாமல் எப்படி இருக்க சொல்கிறீங்க? என்னோட பெற்றவங்க என்னென்னா மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அர்ஜுன் என்னவோ நீங்கள் எனக்கு அடிமை மாதிரி இருக்கீங்கன்னு இலக்காரமாக பேசுகிறான். நீங்கள் என்னென்னா என்னோட அன்புக்கும் உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உண்மையை சொல்லுங்கள். நீங்களும் அந்த அர்ஜுன் சொன்ன மாதிரி நான் உங்களை அடிமையாக நடத்துகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் என் கூட உங்களால் ஒன்ற முடியலையா? இவளுக்கு போய் ஏன் தாலி கட்டணும்னு தோணுதா என்று கோபமாக கேட்டாள். தன்யா, ப்ளீஸ் ரிலாக்ஸ் பண்ணு. ஏன் என்னென்னவோ நினச்சி கற்பனை பண்ணிக்கிற? யார் என்ன சொன்னா என்ன? அவங்களுக்கு ஏன் நீ இப்படி முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற என்றான். யார் என்னென்னவோ சொல்கிறது இருக்கட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அது மட்டும்தான் அழுத்தமாக கேட்டாள். கண்டிப்பாக நீ என்னை அடிமையாக நடத்துகிறதா நான் நினைக்கல. போதுமா? அப்படி நினச்சா நான் எல்லாம் மனுஷனே இல்லை தன்யா. பெத்த அம்மா கூட இவன் காசு சம்பாதிக்க லாய்க்கு இல்லைன்னு தூத்தும் போது நீ மட்டும்தான் என்னால் முடியும், என் உழைப்பை நம்பி எனக்கு கடை வச்சு கொடுத்த. யாருமே என்னை மனுஷனாக கூட மதிக்காமல் வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் விரட்டி அடித்தப்போ எனக்கு வேலையை மட்டும் நம்பி கொடுக்காம இப்போ உன் வாழ்க்கையே என் கையில் தூக்கி கொடுத்துருக்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு என்று நெகிழ்ந்து போன குரலில் கேட்டான். அப்புறம் எதுக்கு கோவிலில் வச்சு அப்படி கேட்டீங்க? உன் அன்புக்கு நான் தகுதியான்னு என்று அதையே திருப்பி கேட்டாள். உன் அன்பு தான் என்னை அப்படி கேட்க வச்சதுமா. என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. என் கையில் தாலி வாங்கின அடுத்த நிமிஷத்துல இருந்து நீ என்னை அப்படி தாங்குற. எனக்காக உன்னோட அப்பா அம்மா கிட்டேயே சண்டை போடுற. எனக்காக உன்னோட வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சின்ன வீட்டில் இருக்க. எனக்காக என்னோட வீட்டு பழக்க வழக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கிற. நான் கொஞ்சம் வருத்தப்பட்டா கூட என்னை அப்படி தேத்துற. நீ எனக்காக இப்படி பார்த்து பார்த்து செய்யும்போது என்னால் எப்படி அந்த கேள்வியை கேட்காம இருக்க முடியும்? நீ எனக்கு இத்தனை செஞ்சிருக்க, ஆனால் நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கேன்? ஒன்றுமே இல்லையே என்று வருத்தத்துடன் கேட்டான். நீ எனக்கு என்ன செஞ்ச, நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு வர்றதுக்கு பேர் அன்பு இல்லை வினோ. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர்றது தான் அன்பு என்றவள் அவன் முகம் மாறிய விதத்தை பார்த்து, உடனே நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இப்போ என் மேலே அன்பு வந்துருச்சுன்னு உங்கள் அன்பு மேலேயே சந்தேகப்பட்டுறாதீங்க. அப்படி உங்களுக்கு அன்பு வர்றதா இருந்தா உங்களை எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு சேர்த்தப்பவே வந்திருக்கணும். அப்போ என் மேலே உங்களுக்கு இருந்தது நன்றி தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதனால் மனசை போட்டு குழப்பிக்காமல் இருங்க என்றாள் அவன் எண்ணத்தை கவனித்தவளாக. நீ என்ன நல்லவன்னு சொல்லுவ தன்யா, ஆனால் நல்லவ நீதான், ரொம்ப ரொம்ப நல்லவ என்றான் வினோதன். இவளின் இப்படிப்பட்ட அன்பை பெற தான் என்ன செய்தோம் என்று இப்பொழுதும் அவனின் மனதிற்குள் ஓடியது. அதெல்லாம் இருக்கட்டும், நான் தான் அன்பு அது இதுன்னு டயலாக் பேசுகிறேன், ஆனால் நிஜமாவே உங்களுக்கு என் மேலே அன்பு இருக்கா இல்லையான்னு தெரியலையே என்றாள் சற்றே கேலி இழைந்தோட. ஏன் இப்படி ஒரு சந்தேகம் தன்யா? அதெல்லாம் உன் மேலே எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு என்றான். பார்த்தா அப்படி தெரியலையே, புருவம் உயர்த்தி கேட்டாள். அன்பு பார்த்தாலாம் தெரியாது, மெல்லிய புன்னகையுடன் சொன்னான். வேற எப்படி தெரியும்? நீங்கள் தெரியப்படுத்தவே இல்லையே. நான் தெரியப்படுத்துறத நீ கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லு. என்ன, நான் கண்டுக்கலையா? நீங்கள் தெரியப்படுத்தினா தானே நான் கண்டுபிடிக்கிறதுக்கு. அன்பை எப்படி தெரியப்படுத்தணும்னு சொல்லு. அன்பை எப்படி தெரியப்படுத்தணும்னு சொல்லு, அப்படியே தெரியப்படுத்திடுறேன். என்னது இது, அதெல்லாம் உங்களுக்கே தெரியணும் பாஸ் என்று சொல்லி சிரித்தாள். அவள் சிரிப்பை ஆசையாக பார்த்தான். ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தான் வினோதன். அவளின் கையை அழுத்தி கொடுத்தான் வழக்கம் போல. என் கையை தவிர வேற எதையும் பிடிக்கிற எண்ணம் இல்லை போல இருக்கே மெதுவான குரலில் முணுமுணுத்தாள். வினோதனுக்கு நன்றாகவே கேட்டது. அவன் முகம் புன்னகையில் மலர்ந்தது. கையை மட்டும் பிடிக்கிறேன்னு மேடத்துக்கு ரொம்ப கோபம் போல இருக்கே என்று சிரித்து கொண்டே கேட்டான். இப்போ மேடம்னு சொல்கிறதுக்கு தான் கோபம் வருது என்றாள் முறைப்புடன். எனக்கு நீ மேடம் தான், எனக்கு அப்படி கூப்பிட தான் பிடிச்சிருக்கு. ஆனால் நீ மௌன விரதம் இருந்து எனக்கு பிடிச்சதை மாற்ற வச்சிட்ட என்றான் வருத்தம் போல. இதெல்லாம் அநியாயம் வேணும். எனக்கு ஒரு செல்ல பேர் வைக்கணும்னு யோசிக்காம எல்லாரையும் போல தன்யான்னு கூப்பிட்டு தான் அநியாயம் பண்ணுறீங்கன்னு பார்த்தா
மேடம்னு கூப்பிடுறது தான் பிடிச்சிருக்குன்னு வேற சொல்கிறீங்க என்றாள். அதற்கு மர்மமாக புன்னகை புரிந்தானே தவிர ஒன்றும் சொல்லவில்லை. சரி, நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கடையில் முரளி மட்டும் தனியாக என்ன செய்கிறான்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு கடையை மூடிட்டு வரேன். இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட, நீ ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு கடைக்கு செல்ல எழுந்தான். அவ்வளோதானா என்பது போல் கணவனை பார்த்தாள் பிரதன்யா. ஏதோ எதிர்பார்த்து ஏமாந்த உணர்வு அவளுக்கு. தான் ரொம்பவும் அப்படி எதிர்பார்க்கிறோமோ? வினோவிற்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லையோ என்று தோன்றியது. கிளம்பிக் கொண்டிருந்தவன் அவள் முகத்தில் சஞ்சலத்தை பார்த்து அப்படியே நின்றான். அவளின் கையை பிடித்து எழுப்பி தன் எதிரே நிற்க வைத்தவன், எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதமா என்றவன் அவளை இழுத்து தன் மீது சாய்த்து அவளை சுற்றி கையை போட்டு அணைத்து கொண்டான். மென்மையான அணைப்பு. கணவனின் கையில் அமைதியாக அடங்கிக் கொண்டாள். சில நொடிகளுக்கு பிறகு அவளின் முகத்தை நிமிர்த்தி அவளின் நெற்றியில் இதழ் பதித்தவன், போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். அவன் இட்ட நெற்றி முத்தம் அவளின் சஞ்சலத்தை போக்கியது. கடைக்கு கிளம்பி சென்றவன் அன்று 10 மணிக்கெல்லாம் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தான். நேரமே சாப்பிட்டு முடித்து சாந்தியும் ரோகிணியும் படுக்க சென்றிருந்தனர். சத்தம் இல்லாமல் மேலே சென்றான். பிரதன்யாவும் அன்று விரைவிலேயே தூங்கியிருந்தாள். அவளை நின்று சில நொடிகள் பார்த்துவிட்டு தான் வாங்கி வந்ததை அங்கிருந்த மேஜையில் வைத்துவிட்டு குளியல் அறை சென்று குளித்து உடைகளை மாற்றிவிட்டு கீழே சென்று சாப்பிட்டுவிட்டு மீண்டும் மேலே வந்தவன் கட்டிலில் மனைவியின் அருகில் படுத்தான். அவன் அருகில் படுத்ததை கூட உணராமல் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவளின் முகத்தை பார்த்தான். அடுத்த நொடி அவளை தூக்கி தன்மேல் போட்டுக்கொண்டான். ஏய் என்று லேசாக கத்தியபடி எழுந்தவள் கணவனின் முகத்தை வெகு அருகில் பார்த்து அப்படியே அமைதியானாள். அவளை தனக்கு நெருக்கமாக இழுத்து அணைத்து கொண்டவன், என்ன மேடம், யாரோன்னு நினச்சி பயந்துட்டீங்களாக்கும் என்று கேலியாக கேட்டான். பின்ன முன்ன பின்ன என்னோட புருஷன் எப்படி பிடிச்சிருந்தா அது அவர்தானு தெரிஞ்சிருக்கோம். புதுசாக இப்படி செஞ்சால் எனக்கு சந்தேகம் வராமல் என்ன செய்யுமா என்று கேட்டாள். சரிதான், இனி சந்தேகமே வராத மாதிரி செஞ்சிருவோம் என்றவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். வாசமாக இருக்கு மேடம் என்றான் கிசுகிசுப்பாக. என்று முனகினாள். இங்கே சாஃப்டாக இருக்கு மேடம் என்று அவள் இடையை தடவிக்கொண்டே அவள் காதில் ரகசியம் பேசினான். கண்ணம் வழவழான்னு இருக்கு மேடம் என்றான் ரசனையுடன். உதடு தேன் போல தித்திக்குது மேடம் என்றான் கிறக்கத்துடன். அவளின் உயிரிலும் ஊனிலும் தடம் பதித்த வினோதன் மேடம் மேடம் என்று சொல்லியே அவளை கிறங்கடித்தான். அவன் மேடம் என்றாலே கோபத்தில் குதிப்பவள் இப்பொழுது இன்னும் மேடம் என்று சொல்ல மாட்டானா என்று ஏங்கி தவித்தாள் பிரதன்யா. மனைவியை தவிக்க வைத்தான் வினோதன். அடங்காத தவிப்பு, நேசத்துடன் ஒரு தவிப்பு, காதலுடன் ஒரு தவிப்பு, தழுவிக்கொள்ள துடிக்கும் தவிப்பு, தவிப்பை தனித்து கொள்ளும் தவிப்பு. தங்களுக்குள் படிப்பு, வேலை, வசதியில் பாகுபாடு இருந்தாலும் இருமனம் இணைந்து ஒரு மனமாய் மாறிய அவர்களின் அன்பில் பாகுபாடு இல்லாததால் ஒருவருக்கு ஒருவர் ஒன்றி போயினர் காதலுடன். நிமிடங்கள் மணி நேரங்களாக கடந்தபோது ஒருவரை ஒருவர் அணைத்து இளைப்பாறினர். விடுங்க வினோ, பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று கணவனை விட்டு விலகி எழுந்தாள் பிரதன்யா. தனுமா, இதை போட்டுட்டு வா என்று அவள் கையில் தான் வாங்கி வந்ததை கொடுத்தான். அது என்ன என்று கூட பிரித்து பார்க்காமல், ஹேய், இப்போ என்னன்னு கூப்பிட்டீங்க என்று ஆவலாக கேட்டாள். இத போட்டுட்டு வான்னு சொன்னங்க மேடம் என்றான் உடல் குலுங்கிய சிரிப்புடன். அவன் மேடம் என்றதும் அவளின் முகத்தில் மெல்லிய நாணம் இழைந்தோடியது. மேடம் மேடம் என்று சொல்லியே அவன் சாதித்து கொண்டதை நினைத்து அவள் மேனி சிலிர்த்தது. விளையாடாதீங்க வினோ, என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க என்று எதிர்பார்ப்புடன் கேட்டாள். தனுமான்னு சொன்னேன். இப்போ நல்லா காதில் விழுந்ததா தனுமா என்று அழுத்தி சொன்னான். நல்லாவே விழுந்தது. ஸ்பெஷல் பேர் வைக்கிற அளவுக்கு முன்னேறிட்டீங்க. லவ் யூ வினோ என்றவள் அவன் கன்னத்தில் அழுத்தி முத்தமிட்டு அவன் கொடுத்ததை வாங்கி கொண்டு குளியல் அறை சென்று வந்தவள் கையில்லாத முட்டி வரையிலான நைட்டியை அணிந்திருந்தாள். என்ன வினோ, திடீர்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டபடி அவன் அருகில் படுத்தாள். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த மாதிரி உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடம். உன் பக்கத்தில் படுக்க கூட தடுமாறி போயிட்டேன்.
ஆனால் அதுக்கு பிறகு நீ இது மாதிரி நைட்டி போடவே இல்லை. என்னோட கெஸ்ஸு என்னை சஞ்சலப்படுத்தக்கூடாதுன்னு போடலன்னு நினச்சேன். என்ன சரியா என்று கேட்டான். சரிதான். அன்றைக்கி நீங்கள் நைட்டெல்லாம் தூங்காமல் கஷ்டப்பட்டிருக்கீங்க. இங்கேயும் நீங்கள் சங்கடப்பட வேண்டான்னு தான் போடலை என்றாள். ஆனால் இனி அது தேவையில்லை. தாராளமாக என்னை சஞ்சலப்படுத்தலாம் என்று அவளை இழுத்து அணைத்து கொண்டான். ஆஹா, சாரு ரொமான்டிக் ஃபிகராக மாறிட்டீங்களா? இந்த வினவும் நல்லா தான் இருக்கு என்று அவனை கொஞ்சினாள். பின்ன நீ தானே ரொம்ப வருத்தப்பட்ட, கையை மட்டும்தான் பிடிக்கிறேன்ட்டு, நீ ட்ரெஸ் மாற்றினா பார்க்க மாட்டேங்கிறேன்னு என்றான். அப்போது நான் சொன்னதுக்காக தான் மாறினீங்க, என் மேலே உள்ள ஆசையினால் மாறல. அவனை விட்டு விலகி முறைப்புடன் கேட்டாள். காக்கி உடையில் விரைப்பும் நிமிர்வுமாக இருப்பவள் இப்போது செல்ல கோபம் கொண்டு முறைப்பது அவனுக்கு ரசனையாக இருந்தது. அவளை ரசித்து கொண்டே மீண்டும் அருகில் இழுத்து கொண்டான். நீ அடிபட்டு இருந்தப்பவே உன்னை விட்டு என்னால் விலகி இருக்க முடியல. காயெல்லாம் ஆறட்டோன்னு தான் காத்திருந்தேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுமா. உன்னை விலக்கி வைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனாலும் அதுக்கு பிறகும் உன்னை நெருங்க முடியாமல் எனக்கு தான் கொஞ்சம் சஞ்சலமாக இருந்தது. உனக்கு நான் சரியான்னு. ஆனால் அன்புக்கு முன்னாடி எல்லாமே சரிதான்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீதானே என்றவன் ஆசையுடன் அவள் இதழில் இதழ் பதித்தான். வினோதன். அத்தியாயம் 31. 6 வருடங்களுக்கு பிறகு. மாப்பிள்ள, நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் வேறு வேலை இருந்தால் அதை பாருங்க என்றார் ரவிச்சந்திரன். சரிங்க மாமா, நான் போய் கிச்சனில் வேலை எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காஃபி வந்துருச்சான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மேடையை விட்டு இறங்கினான் வினோதன். மேடையில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ள ஆரம்பித்தார் ரவிச்சந்திரன். அந்த மண்டப சமையல் அறையில் வேலை சரியாக நடக்கிறதா என்று பார்த்துவிட்டு வந்தவன் மாப்பிள்ளை வீட்டிற்கு காஃபி வந்துவிட்டதா என்று விசாரித்து அவர்கள் குடித்து விட்டதாக சொல்லவும் மாடியில் இருந்த ஒரு அறை கதவை திறந்து உள்ளே சென்றான். யார் கதவை திறப்பது என்று பார்த்த பிரதன்யா வந்தது கணவன் என்று அறிந்ததும், ஷ், சத்தம் எதுவும் கொடுக்காதீங்க வினோ என்று வேகமாக மெல்லிய குரலில் எச்சரித்தாள். ஓகே ஓகே என்றவனின் கண்கள் கட்டிலில் படுத்திருந்த மகனின் மீது விழுந்தது. வினோதன் பிரதன்யா வாழ்க்கைக்கு அர்த்தம் கூட்ட பிறந்து 3 வயதே நிறைவடைந்த கார்த்திக் கட்டிலில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் எழுந்து விடாமல் மெல்ல கட்டிலை விட்டு இறங்கி வந்த பிரதன்யா கணவனை சுவர் பக்கம் தள்ளி சென்று, இப்போதான் அசந்து தூங்குறாவினோ, 1 மணி நேரமாவது தூங்குனாதான் அப்புறம் நைன்னு அழாமல் இருப்பான் என்றால் மெதுவான குரலே. இந்த மண்டபத்தில் படுக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அதான் நைட்டெல்லாம் சரியாக தூங்கலை. மத்தியானம் வீட்டுக்கு போனதும் நல்லா தூங்க வச்சுக்கோதானுமா, ஆனால் நீ தான் ரொம்ப டயர்டாக தெரிகிற என்று அவள் முகத்தை ஆதூரமாக வருடினான். அவன் கை மெல்ல கீழிறங்கி அவள் கழுத்தில் ஒதுங்கற்று கிடந்த தாலி செயினை நேராக எடுத்துவிட்டது. மனைவிக்கு மஞ்சள் கயிற்றில் தாலியை கோர்த்து கட்டிய வினோதன் முதல் வருட திருமண நாளிற்கு தங்கச் செயினில் தாலியை வாங்கி போட்டிருந்தான். நான் மட்டுமா, நீங்களும் தான் சரியாக தூங்கலை, இதோ இப்போவும் வேலைன்னு சீக்கிரம் ஓடியாச்சு என்றவள் அவன் நெற்றியில் பூத்திருந்த வேர்வை துளிகளை தன் துப்பட்டாவால் துடைத்து விட்டாள். தங்கச்சிக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க முடியுமா என்ன என்றான். ரோகிணி என்ன செய்கிறா, போய் பார்த்தீங்களா? இல்லைம்மா, இனிதான் போய் பார்க்கணும். மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு போய் பார்க்குறேன். உன்னால் முடிஞ்சா நீ ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடு. சரி வினோ, கார்த்திகை அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு ரோகிணியை நான் போய் பார்க்குறேன் என்றாள். சரிம்மா, முகூர்த்தத்துக்கு இன்னும் 2 மணி நேரம்தான் இருக்குது, நான் போய் வேலையை பார்க்குறேன் என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு கீழே சென்றான். முகூர்த்த நேரம் நெருங்க ரோகிணி மேடைக்கு அழைத்து வரப்பட்டாள். அவள் அருகில் பிரதன்யா அவளை அழைத்து வர மேடையில் நின்றிருந்த வினோதனின் கண்கள் ஒரு நொடி தங்கையின் மீது பாய்ந்து பின் மனைவியின் மீது நிலைத்தது ரசனையுடன். ரோகிணியை மாப்பிள்ளை அருகே அமர வைத்துவிட்டு கணவன் அருகில் வந்தவள், ஹலோ, என்ன பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று புருவத்தை உயர்த்தி கேட்டாள். அழகா இருக்கீங்க மேடம், அவள் அருகில் குனிந்து கிசுகிசுப்பான குரலில் சொன்னான். சும்மா இருங்க வேணும் என்று அவன் விழாவில் இடிக்க ரகசியமாக சிரித்து கொண்டான் வினோதன். மாப்பிள்ள, இந்தாங்க, இவன் உங்ககிட்ட வரணுமா,
என்று பேரனை தூக்கி கொண்டு வந்து கொடுத்தார் சுகன்யா. கொடுங்கத்த என்று மகனை வாங்கி கொண்டான் வினோதன். அம்மா, அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வந்து மேடையிலே நில்லுங்க என்றாள் பிரதன்யா. நாங்கள் எதுக்கு தன்யா? நாங்கள் கீழே இருக்கோம். அப்போ தான் கல்யாணத்தை நல்லா பார்க்க வசதியாக இருக்கும். நீ உன் மாமியாரை கூப்பிட்டு மேடையில் நிறுத்து. ஆமாம், உன் மாமியார் எங்க என்று கேட்டார். அத்தை இங்கே தான் இருந்தாங்க என்று கண்களை சுழலவிட்டு பார்த்தாள். முதல் வரிசையில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தார் சாந்தி. அகல ஜரிகை வைத்த பட்டுப்புடவை உடுத்தி, கழுத்தில் ரெட்டை வரச்செயின், காதில் பெரிய கம்மல், கையில் தங்க வளையல் போட்டு பெருமை பூத்த முகத்துடன் சொந்தக்காரர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். அன்னையின் கையில் காசு கொடுக்கவே சிக்கனம் பார்த்த மகன் பின்பும் அதே சிக்கனத்தை பயன்படுத்தினாலும் அன்னையின் மனம் குளிரும் வண்ணம் நகைகளும் புடவைகளும் வாங்கி கொடுத்தான். அதில் குளிர்ந்து போன சாந்தி, இப்போதெல்லாம் மகனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாத குறைதான். அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி விரும்பிய கம்ப்யூட்டர் என்ஜினியர் படிப்பு படிக்க வைத்து அவள் சாஃப்ட்வேர் என்ஜினியராக வேலையில் அமர்ந்ததும் அவளுக்கு பிடித்தது போல அதே துறையில் இருந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து இதோ கல்யாணத்தையும் சிறப்பாக செய்து கொண்டிருந்தான் வினோதன். அவனுக்கு எப்பொழுதும் போல பக்க துணையாக இருந்து அவனின் செயல்களுக்கெல்லாம் துணையாக நின்றாள் பிரதன்யா. மகளின் கோவத்தில் தங்கள் தவறை உணர்ந்து கொண்ட ரவிச்சந்திரனும் சுகன்யாவும் அந்த சில நாட்களிலேயே வினோதனை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு மகளையும் சமாதானம் செய்து ராசியாகியிருந்தனர். அதற்காக வினோதன் ஒரேடியாக அவர்களுடன் ஒட்டவில்லை. முறை சொல்லி அழைத்து தன் எல்லைக்குள் நின்று கொண்டான். பா, அத்தை! வினோதனின் நாடியை பிடித்து ரோகிணியை காட்டினான் கார்த்திக். ஆமாண்டா கண்ணா, அத்தைக்கு கல்யாணம் நடக்கப் போகுது. நாம அட்சதை போடுவோமா என்று கேட்டு மகன் கையிலும் சிறிது அட்சதையை கொடுத்தான் வினோதன். மங்கள வாத்தியம் இசைக்க ரோகிணியின் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. எல்லாரையும் போல தானும் தன் அத்தைக்கு அட்சதை தூவிவிட்டு கைகொட்டி சிரித்தான் கார்த்திக். மகனின் சந்தோஷத்தை பார்த்து வினோதனும் பிரதன்யாவும் பூரித்து போயினர். அவர்கள் மகனை பார்த்து பூரித்து போக அவர்களை பார்த்து ரவிச்சந்திரனும் சுகன்யாவும் பூரித்து போயினர். பின்னே எப்படி அவர்கள் வாழ்க்கை இருக்கப் போகிறதோ என்று அவர்கள் பயத்திற்கு மாறாக அவர்களின் வாழ்க்கையை அழகாக்கி வாழ்ந்து காட்டிக் கொண்டிருந்தார்களே. அதிலும் வினோதனை சாதாரண மெக்கானிக் தானே என்று பேசிய சுகன்யா இப்பொழுது அவன் உழைப்பை பார்த்து பெருமைப்பட்டார். பெருமைப்பட வைத்தான் வினோதன். தன் உழைப்பின் மூலம் ஒரு மெக்கானிக் கடை என்று இருந்ததை 2ஆக பெருக்கினான். இன்னொரு கடையை சில மாதங்களுக்கு முன்புதான் இன்னொரு ஏரியாவில் திறந்திருந்தான். அதுவும் இப்பொழுது நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. மனைவி வைத்து கொடுத்த கடையை மட்டும் எப்பொழுதும் போல தான் பார்த்து கொண்டு இன்னொரு கடையை தன்னிடம் முதலில் வேலைக்கு சேர்ந்த முரளியை பார்த்து கொள்ள வைத்தான். 2 கடைகளிலும் சேர்த்து இப்பொழுது அவனுக்கு கீழ் 5 பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர். அயராத உழைப்பு தந்த பலன் அவனை சிறிது சிறிதாக உயர்த்தி கொண்டிருந்தது. மாப்பிள்ளைய நான் எவ்வளோ பேசியிருப்பேன், ஆனால் எதையும் மனசில் வச்சுக்காம என்கிட்ட நல்லா பேசுகிறார் இல்லைங்க. அவர் பார்க்குற வேலை நம்ம பொண்ணுக்கு சமமானு நினச்சிருக்கேன். ஆனால் எந்த வேலையாக இருந்தால் என்ன, எந்த வேலையிலையும் முன்னேற முடியும்னு காட்டிட்டாருங்க. அவரை பார்த்து எனக்கு இப்போ பெருமையாக இருக்குங்க என்று முதல் வரிசையில் நின்று மேடையில் இருந்த தன் மகள் குடும்பத்தை பார்த்து கொண்டே கணவரிடம் சொன்னார் சுகன்யா. அவர் அவ்வளோ நல்லவராக இருக்க போய் தான் அவரை நம்ம பொண்ணு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கா சுகன். 2 பேருக்குள்ளவும் நல்லாவே புரிதல் இருக்குது. அதான் எந்த ஏற்றத்தாழ்வும் நினைக்காம சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறாங்க. நாம் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம பொண்ணு கண்டிப்பாக இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டா. அவள் வேலையை விட்டு அவளோட அடையாளத்தை விட்டு மூளையில் முடங்கி போயிருப்பா. இப்போ பாரு, நம்ம பொண்ணு இன்ஸ்பெக்டர். எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? அவள் வேலையை பற்றி கூட நீ எவ்வளோ பேசுன. ஆனால் பார்த்துக்கிட்டே இரு, என் பொண்ணு திறமைக்கு இன்னும் பெரிய பதவிக்கு போவா. எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றார் ரவிச்சந்திரன். அதென்ன உங்கள் பொண்ணு? அவள் என் பொண்ணும் தான். இப்போ நான் இன்ஸ்பெக்டர் பிரதன்யா அம்மாவாக்கும் என்று பெருமையும் சடைப்புமாக சொல்லி கணவனின் தோலை இடித்தார் சுகன்யா. எப்படி பேசின வாயி இப்போ எப்படி பேசுது என்பது போல் மனைவியை ஒரு லுக்கு விட்டார் ரவிச்சந்திரன். இவர்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்க மேடையில் தன் அன்னைக்கு அடுத்து தன் அண்ணா அண்ணியிடம் ஆசீர்வாதம் வாங்கினாள் ரோகிணி. அண்ணன் பட்ட கஷ்டங்களை கூடவே இருந்து பார்த்தவள். அவனுக்கு மேலும் மேலும் செலவு இழுத்து வைக்காமல் பக்குவமாக நடந்து கொண்டாள். தன் அண்ணியை பார்த்து தனக்கென்று ஒரு அடையாளம் வேண்டும் என்று நினைத்தவள் கணினி துறையில்
தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டாள். தன் காலில் விழுந்த தங்கையை விழவிடாமல் தாங்கிக் கொண்ட வினோதன், நல்லா இருடா ரோஹிணி, மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருக்கணும் என்றான் நெகிழ்ச்சியுடன். கண்டிப்பாண்ணா என்றவளின் தோளை தழுவி வாழ்த்து தெரிவித்தாள் பிரதன்யா. தேங்க்ஸ் அண்ணி என்று தானும் அண்ணியை அணைத்து கொண்டாள். நல்லபடியாக திருமணம் முடிந்து ரோகிணியை மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு தங்கள் வீடு வந்து சேர்ந்தனர். என் பேரன் என்கிட்டயே இருக்கட்டும், நான் தூங்க போகிறேன், என் கூட அவனும் தூங்கட்டும் என்று பேரனை தூக்கி கொண்டு கீழே இருந்த அறைக்குள் சாந்தி சென்றுவிட வினோதனும் பிரதன்யாவும் மாடி ஏறினர். அது வினோதன் முன்பு இருந்த சொந்த வீடு. ஓட்டு வீடாக இருந்ததை எடுத்து கட்டியிருந்தான். அன்னைக்கு ஒரு அறை, தங்கைக்கு ஒரு அறை, தங்களுக்கு ஒரு அறை என்று 3 அறைகளாக கட்டியிருந்தான். மாடியில் 2 அறைகள் இருக்க கீழே வரவேற்பறை, சமையலறை, ஒரு படுக்கை அறையும் இருந்தது. சாந்தி பேரனுடன் கீழே இருந்து கொள்ள மேலே சென்றவர்கள் குளித்து வேறு உடைக்கு மாறி கட்டிலில் அடைக்கலம் ஆகினர். அப்பா, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. நாளைக்கு ரோகிணியும் மாப்பிள்ளையும் மறுவீடு விருந்துக்கு அழைக்கணும், அதையும் நல்லபடியாக முடிச்சிட்டா போதும் என்றான் வினோதன். நல்லபடியாக முடியாமல் என்ன, எடுத்து செய்யறது யாரு, என்னோட வினோவாச்சே என்று சொல்லியபடி கணவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள் பிரதன்யா. என்னை செய்ய வச்சதே நீதானே தனுமா. மாப்பிள்ளை பார்த்ததும் அவர் பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரித்து எல்லாம் நல்ல குடும்பம்னு தெரிஞ்சதும் கூட இருந்து பேசி முடிவு பண்ணி ரோகிணிக்கு தேவையானதை பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து எல்லா வேலையும் நீயும் தானம்மா இழுத்து போட்டு செஞ்ச என்று கேட்டான் வாஞ்சையுடன். பின்ன நீங்கள் தனியாக கஷ்டப்படணும்னு விடவா முடியும்? உங்களுக்கு நான் செய்யாமல் வேற யார் செய்வாவினோ என்று கேட்டவளை அணைத்து கொண்டான். ஆமாம் தனுமா, எனக்கு எல்லாமே நீதான். நீ என் வாழ்க்கையில் வர நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ தெரியல. நீ மட்டும் என் வாழ்க்கையில் வரலன்னா என்ன ஆயிருப்பேனா என்றான் நெகிழ்வுடன். நான் வராமல் உங்கள் வாழ்க்கையா? சான்ஸே இல்லை. நான் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு விதி, அதை யாராலும் மாற்ற முடியாது என்றாள். என்னோட விதியை மாற்றி அமைச்சதே நீதானடா தனுமா. நீதான் எனக்கு வாழ்க்கையை தந்தது, நீதான் என் வாழ்க்கையை அழகாக்குனது, நீதான் என் வாழ்க்கைக்கு அழகு சேர்த்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க என்று வினோதன் சொல்லிக்கொண்டே போக, ஹலோ பாஸ், உங்கள் இந்த நிலைமைக்கு காரணம் உங்கள் உழைப்பு மட்டும்தான். நான் என்ன செஞ்சேன்? நீங்கள் தான் என் சம்பள பணத்தை கூட வாங்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்களே. நான் கடைக்கு கொடுத்த காசை எல்லாத்தையும் திருப்பியும் கொடுத்துட்டீங்க. எவ்வளோவுன்னு சொன்னாதானே தருவீங்கன்னு நான் சொல்லாமல் இருந்தா நீங்கள் என்னன்னா நானா இவ்வளவு தான் தந்தேன்னு போதும்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் விடலையே. என்னையே சொல்ல வச்ச கெட்டிக்காரர் இல்லையா நீங்கள் என்று நொடிந்து கொண்டாள். நீ அதை விட கெட்டிக்காரத்தனமா நான் கொடுத்ததையெல்லாம் சேர்த்து வச்சு ரோகிணிக்கு நகையால் வாங்கி கொடுத்த. நான் கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் பண்ணிட்டப்போ என்று அழுத்து கொண்டான். நோனோ, நீங்கள் நான் கொடுத்த காசையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டீங்க. அந்த சாப்டர் அதோடு முடிஞ்சுது. அந்த காசை நான் என்ன செஞ்சேங்கிறதெல்லாம் கணக்கிலேயே வராது. அது அண்ணி நாத்தனார் டிபார்ட்மெண்ட், அதில் நீங்கள் வரக்கூடாது என்று அவன் வாயை அடைத்தாள். எல்லாத்துக்கும் உன்கிட்ட ஒரு பதில் இருக்கும் போ என்று சலித்து கொள்வதைப் போல இருந்தாலும் கொஞ்சலாக தான் சொன்னான். ஆனாலும் நீ என் வாழ்க்கையில் வரலனா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன் தனுமா. நிலையில்லாமல் ஓடிக்கிட்டே இருந்த என் வாழ்க்கையை நிலையாக நிறுத்தி அதுக்கு அர்த்தம் தந்தது நீதான். நீ என் மேலே வச்ச நம்பிக்கையை வேற யாருமே வைக்கல. உன்னை போல உன்னால் முடியும்னு என்னை தட்டி கொடுத்தது யாருமே இல்லை. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அழகான ஓவியமாக மாற்றினது நீதான். என் வாழ்க்கை ஓவியத்தை வரைஞ்ச தூரிகை நீ, என் வாழ்க்கையில் தூரிகையாக வந்த காரிகை நீ என்று பிதற்றியவன் அவள் இதழில் அழுத்தமாக தன் அதரங்களை பதித்தான். அட, என்னாச்சு என் வினோவுக்கு? இன்னைக்கு என்னவோ புலம்புறாரே. தூரிகை, காரிகை, ரைமிங் வேற இதில். இன்னும் சொல்லுவேன், நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க நீதான் காரணம். எவ்வளோ சொன்னாலும் பத்தாது எனக்கு. இன்னும் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் தூரிகையான காரிகையே என்று வினோதனின் பிதற்றல் முற்று பெறாமல் நீண்டது. ஐயோ வினோ, ஏற்கனவே ரூம் ஏசி ஜிலு ஜிலுன்னு தான் இருக்குது. இதில் நீங்கள் வேற ஐஸ் வச்சா நான் தாங்க மாட்டேன். பாருங்க, நீங்கள் வச்ச ஐஸில் இப்போவே எனக்கு நடுங்குது. என் கைமுடியெல்லாம் எப்படி சிலிர்த்துக்கிட்டு நிற்கிது பாருங்க என்று கேலியாக சொன்னவளை தன் கை வளைவுக்குள் அடக்கி கொண்டான். மேடத்துக்கு குளிருதா
என்று கிசுகிசுப்பாக சொன்னவன் செய்த வேளையில் பொய்யாக சொன்ன குளிர் வந்துவிடும் போல் இருந்தது அவளுக்கு. இங்க குளிர்தா மேடம் கேட்டான் ஆசையாக. நோ என்றாள் அவஸ்தையாக. இங்கேயா மேடம் கேட்டான் காதலாக. நோ நோ என்றாள் களைப்பாக. இங்கேயா மேடம் என்று கேட்டான் கிறக்கமாக. நோ நோ என்றாள் மயக்கமாக. கணவன் செய்த ஜாலத்தில் மயங்கியவளுக்கு குளிரெல்லாம் குளிர்விட்டு போனது. சிறிது நேரத்திற்கு பிறகு, ஃப்ராடு ஃப்ராடு, நான் பிடிக்கலன்னு சொன்ன மேடத்தை பிடிக்க வச்ச ஃப்ராடு நீங்கள். பேச்சும் ஆளும் தான் அப்பாவி போல, செய்கிற செயலெல்லாம் அடப்பாவிதான் என்று அவன் மார்பில் சட்டென்று அடித்தாள் பிரதன்யா. இன்ஸ்பெக்டர் மேடம், நீங்கள் அடிச்சா நான் தாங்க மாட்டேன் மேடம் என்று சிரித்து கொண்டே மனைவியின் கையை பிடித்து கொண்டான் வினோதன். இந்த ஸ்பேனர் பிடிச்ச கை செய்கிற வேலையை நானும் தான் தாங்க மாட்டேன் என்றாள் போலி கோவத்துடன். அப்படியா? தாங்க முடியாத மாதிரியா இருந்தது? பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னொரு முறை வேணா சோதிச்சு பார்க்கலாமா என்று கிறக்கமாக கேட்ட வினோதன் மனைவியை இறுக்கமாக தழுவிக்கொள்ள கணவனின் கைக்குள் ஆசையுடன் அடைக்கலம் புகுந்தாள் பிரதன்யா. சிறிது நேரத்தில், ஓகே வினோ, தூங்கலாம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நல்லபடியாக கவனிக்கணும், வேலை நிறைய இருக்கு என்றாள் பிரதன்யா. நாளைக்கு கொஞ்ச நேரம் ஸ்டேஷனுக்கு வர போகணும். எப்போ போகணும் தனுமா என்று கேட்டான் வினோதன். ஈவினிங் போனால் போதும் வினோ, நைட்டு தான் வர கொஞ்சம் நேரமாகும். நீங்கள் நாளைக்கு கடையை திறக்கிறீங்களா என்ன? ஆமாம்மா, பசங்களை திறக்க சொல்லியிருக்கேன். பசங்க சரியாக பார்த்துப்பாங்க. ஆனாலும் நான் நைட்டு போல் போய் பார்க்கணும் என்றான் வினோதன். வினோதனின் ஓட்டம் நிற்கவே இல்லைதான். அவனின் ஓட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் இப்பொழுது சந்தோஷ ஓட்டம், வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் ஓட்டம், வாழ்க்கையானவளுடன் ஓடும் ஓட்டம். இன்னும் ஓட வேண்டும் என்று தூண்டுகோலாக உற்ற துணை உடன் இருந்தால் இந்த ஓட்டம் அலுக்காது, சலிக்காது. அன்பும் புரிதலும் பிணைப்புமாக தங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்ட அந்த தம்பதியர் அந்த ஓட்டத்தை மகிழ்ச்சியுடன் ஓட கற்றுக்கொண்டனர். நீ என் கரம் கோர்க்க, நான் உன் கரம் சேர, இணைந்த கரங்கள் வலு சேர்க்க, பிரியாமல் பிணைப்புடன் வாழ்வோம் வா. வணக்கம்.